தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போது நமது இளைய தலைமுறை வெற்றி கழகத்தில் பேச்சாளர் திரு விஜயகுமார் சார் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது 80வது ஆண்டு சுதந்திர தினம். வீர தலைமுறை பத்திரிகையின் சார்பாகவும் இளைய தலைமுறை வெற்றி கழகம் கட்சியின் சார்பாகவும் இந்த விழா சிறப்பாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் என்பது என்ன என்பது இப்போ நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா சுதந்திரமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியலது. இந்த சுதந்திரத்தினுடைய அருமை அனைத்தும் தெரிந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஏனென்றால் அவர்கள் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள். அந்த அடிமைகளாக வாழ்ந்ததனால்தான் சுதந்திரம் வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். நாம் இன்றைக்கி சுதந்திரமாக வாழறோம். இந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா நிறைய பேர் இதை சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை, தவறாக பயன்படுத்துகிறாங்க சுதந்திரத்தை. ஸ்டேஜில் ஏறி தப்பாக பேசுவாங்க. ஏன்னு கேட்டால் எனக்கு பேச்சு உரிமை இல்லையான்னு கேட்பாங்க. அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் தவறுகள் செய்துவிட்டு எனக்கு இந்த உரிமை இல்லையா, இது சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால் சுதந்திரத்தை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது மட்டும் முக்கியமல்ல, அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் ரொம்ப முக்கியம். ஆக சுதந்திர நாட்டில் இந்த இந்தியாவில் நம்ம வீர தலைமுறை பத்திரிகையில் இந்த நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மிகவும் அற்புதமான ஒரு செய்தி அது. அந்த பத்திரிகையில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த செய்தி இந்திய மக்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும். அதாவது இப்போ நம்ம தமிழில் கொடுத்துருக்கா தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த செய்தி சேரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் அடைந்த இந்தியாவை பற்றி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு பின்னால் வர தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரிய கொடுத்து வாய்ப்பு இல்லை. அதை நாம தான் சொல்லணும். அதை இந்த பத்திரிகை மூலமா அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது செங்கோல் யாரால் தயாரிக்கப்பட்டது, அதை யார் மூலமாக பாராளுமன்றத்தில் நிறுவப்பட்டது போன்ற செய்திகள் எல்லாம் நம் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. இதை நாம் அனைவரும் படித்து அற்புதமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்பது அனைவருக்குமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரமாக வாழ்வதின் தன்மையை தெரிந்து கொண்டு சுதந்திர நாளை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.